இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த தென்னை மரம் முழுமையாக வெண்ணி என்று சொல்லப்படுகின்ற ஒயிட் ஃப்ளை என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணியினால் முழுமையாக தாக்கமடைந்திருக்கின்றது. இது ஓலைகளின் அடியிலே காணப்படுகின்ற பச்சையத்தை உண்டு விடுவதனால் ஓலை முழுவதாக செயலிழந்த பின் தென்னை மரத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான சத்துக்களும் பச்சையங்களும் கிடைக்காமல் போய்விடும். பின்பு இந்த மரம் மெதுவாக இறக்கத் தொடங்கும். இப்பொழுது இது முழுவதுமாக தாக்கமடைந்து விட்டது. குருத்து வரை இதனுடைய தாக்கம் காணப்படுகின்றது. இது முழுமையாக இறந்துவிடும். இதற்கான நோய் தாக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தீர்வுகளை இன்று தென்னை அபிவிருத்தி ஆராய்ச்சி சபையோ அல்லது கமத்தொழில் விரிவாக்க விவசாய நடவடிக்கை கூடிய யாருமே இதற்கு ஈடுபடுவதாக தெரியவில்லை. கேட்டால் அவர்கள் 2-3 காரணங்களை எதையாவது ஒன்றை சொல்லிவிடுவார்கள். இப்படி தென்னை மரங்கள் மிக கூடுதலான அளவில் தாக்கமடைந்திருப்பதின் போது எப்படி நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு தேங்காயை பெற முடியும்? மாறாக இது கரும்பு ஏனைய பயிர்களுக்கெல்லாம் இந்த வெண்ணி தாக்கம் தொடர்ந்து இருக்கும். இந்த தாக்கத்தின் மூலமாக ஏனைய தென்னை மரங்களும் இதில் அழிவடைந்து விடக்கூடிய ஒரு சராசரி நிலைமை காணப்படுகின்றது. கொஞ்சம் விழிப்புணர்வாக நீங்கள் நடந்து கொண்டால் எதிர்வரும் காலங்களில்